ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து புடலங்காய் விதையை வச்சு துவையல் அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் தான் பார்க்க போகிறோம். புடலங்காய் விதை, கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். துவையல் புளிக்குழம்புனாவே கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதோட வரமிளகாய் நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கு. இதோடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புடலங்காய் விதையை வந்து சேர்த்துக்க போகிறோம். புடலங்காய் விதையை வந்து சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வணக்கி விடுங்க. வணங்கும் போது இது மாதிரி தண்ணி வரும். நம்மளுக்கு தண்ணி சுன்ற அளவு வணக்கிக்கிறோம். நம்ம இதோட வந்து தக்காளி சேர்க்குற போகிறோம். தக்காளி வந்து புடலங்காய் விதை போடுறதுக்கு முன்னாடியே வந்து சேர்த்துருக்கணும். புடலை விதை போடுறதுக்கு முன்னாடி பூண்டு, வரமிளகாய் போட்டோன்னே நீங்கள் வந்து தக்காளியை சேர்த்துக்குங்க. கல்லுப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அப்புறமா வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கணும். அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் துவையல். நல்லா வணங்கிருச்சு. இதை வந்து மிக்சியை போட்டு அரைச்சி எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து போட்டு தாளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு துவையல் வந்து ரெடி ஆயிரும். தாளிக்க வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. காயுது. அதோட கடுகு, வந்து நல்லா பொரிஞ்சதும் உளுந்து நல்லா செவந்து வரணும். அதுக்கப்புறம் துவையலை வந்து ஆட் பண்ணுங்கள். செவந்துருச்சு. அதோட துவையலை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது.